ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? இன்று கவனரிசியின் மருத்துவ குணத்தை பார்ப்போம். பொதுவாக வைலட் கலர் உள்ள அத்தனை பொருள்களும் உடம்புக்கு மிகவும் நன்று. கவனரிசி, திராட்சை, கருப்பு திராட்சை, நாவல் பழம் போன்ற இந்த கலர்கள், கருப்பு கலர், கிரே, நவாப்பழ கலர் போன்ற கலர்கள் நம்ம உடம்புக்கு மிகவும் நன்று. அதிலும் கருப்பு கவனரிசி சுகரை கண்ட்ரோல் பண்ணும். நாம் இரவு ஊற வைத்து, இதுபோல் ஊற வைத்து 2 தரம் கலைந்து அந்த தண்ணீரை கீழே கொட்டாமல் வைத்து கொள்ள வேண்டும். கவுனி அரிசியில் குழந்தைகளுக்கு இனிப்பை போட்டு செய்து கொடுக்கலாம். செட்டிநாட்டு கல்யாணங்களில் கவுனி அரிசி இனிப்பு முதலிடத்தில் இருக்கும். நாம் இது போன்று பவுடர் பண்ணி கொள்ள வேண்டும். பவுடராக, வெள்ளரவை பதமாக பவுடர் பண்ணி கொள்ள வேண்டும். பிறகு அந்த 6 டம்ளர் தண்ணியில் வெள்ளைப்பூடை சிறிது சிறிதாக நறுக்கிக் கொள்ளவும். பாதாம் பருப்பு 6 அல்லது 7 நைட்டே ஊற வைத்து தோலை எடுத்துவிட்டு அதையும் சிறிது சிறிதாக நறுக்கிக் கொள்ளவும். இப்பொழுது இந்த பாத்திரத்தில் பவுடரில் ஊற்ற வேண்டும். அதற்கு தேவையான, இப்பொழுது கவுனரிசி கஞ்சி செய்து கொண்டிருக்கிறோம். தேவையான உப்பு போட வேண்டியது. உப்பை போட வேண்டியது தேவையான. குக்கரில் இது போன்று அடியில் தண்ணீர் வைத்து இந்த பாத்திரத்தை வைக்கவும். குக்கரில் 4 விசில் வைத்ததும் இது போன்று தண்ணியாக இருக்கும். சில கட்டிகள் இருக்கும். சூட்டுடன் அதை சரி செய்து கொள்ளலாம். பிறகு தேங்காய், இது போன்று தேங்காயில் பாதி மூடிக்கும் குறைவாக தேங்காய் எடுத்துக்கொண்டால் ருசி. கஞ்சி ரெடி. கவனரிசி மெலிவானவர்கள் இந்த செய்முறை அளவு உலக்கு கவனரிசிக்கு உடையது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.